கார்கில் யுத்தம் முடிந்து ஏறக்குறைய ஒரு வருடம் கடந்த நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ஒரு கிராமத்தில் இருந்து பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு ஒரு கடிதம் வருகிறது. அதை எழுதியவர் தான் ஒரு கிராமத்து பள்ளிக்கூட வாத்தியார் என்று அறிமுகப்படுத்தி கொண்டு ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறார். அதாவது தனது ஒரே மகன் கார்கில் யுத்தத்தில் வீர மரணம் அடைந்து விட்டதாகவும் அவனது 1ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்னும் சில நாட்களில் வரப்போவதாகவும் அவருடைய மகன் இறந்த நினைவு நாளில் தன் மகன் இறந்து வீழ்ந்த இடத்தை தானும் தன் மனைவியும் பார்க்க விரும்புவதாகவும், முடிந்தால் அதற்கு ஏற்பாடு செய்யுங்கள், முடியாவிட்டால் பரவாயில்லை, நாங்கள் அந்த இடத்தை பார்க்க விரும்புவது தேச பாதுகாப்புக்கு தொந்தரவாக இருந்தால் வேண்டாம், எனது விண்ணப்பத்தை நான் வாபஸ் பெற்றுக்கொள்கிறேன் என்று அந்த விண்ணப்பத்தில் குறிப்பிட்டிருந்தது. கடிதத்தை படிக்க நேர்ந்த ஒரு உயர் அதிகாரி, என்ன செலவு ஆனாலும் பரவாயில்லை, பள்ளிக்கூட வாத்தியார் வந்து போகும் செலவை நான் எனது சம்பளத்தில் இருந்து தருகிறேன், அந்த வாத்தியாரையும் அவரது மனைவியையும் அந்த வீரன் இறந்த இடத்திற்கு அழைத்து வாருங்கள் என்று கட்டளை பிறப்பித்தார். இறந்த மாவீரனின் நினைவு நாள் அன்று அந்த மலை முகட்டிற்கு அந்த வயதான தம்பதிகளை இந்திய இராணுவத்தினர் தக்க மரியாதையுடன் கொண்டு வந்தனர். மகன் இறந்து வீழ்ந்த இடத்திற்கு அருகே அழைத்துச் சென்ற பொழுது அங்கே டியூட்டியில் இருந்த அனைவரும் அட்டென்ஷனில் விரைப்பாக நின்று சல்யூட் செய்தனர். ஒரே ஒரு வீரர் மட்டும் அந்த வயதான கிராமத்து பள்ளிக்கூட வாத்தியாரின் கால்களில் மலர்களை தூவி குனிந்து வணங்கி அவர் பாதத்தை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டார். பின்னர் நிமிர்ந்து ஏனையோரைப் போல அட்டென்ஷனில் விரைப்பாக நின்று சல்யூட் செய்தார். வாத்தியாரோ பதறிப்போய், என்னப்பா இது, நீ இவ்வளவு பெரிய ஆபீசர், நீ போய் என் காலை தொட்டு வணங்கலாமா? மற்றவங்களைப் போல நீயும் சல்யூட் மட்டும் பண்ணக்கூடாதா? நானும் பதிலுக்கு வணக்கம் சொல்லியிருப்பேனே என்று கேட்டார். அதற்கு அவர், இல்லை சார், இங்கே அவர்களை விட நான் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறேன். அதாவது இங்கே இருப்பவர்கள் கடந்த மாதம்தான் இந்த இடத்திற்கு டியூட்டிக்கு வந்திருப்பவர்கள். நான் உங்கள் பையனோடு அதே படைப்பிரிவில் இதே மலைமுகட்டில் பாகிஸ்தானியரோடு சண்டையிட்டவன், உங்கள் பையனின் வீரத்தை களத்தில் நேரடியாக பார்த்தவன். அது மட்டுமல்ல என்று சொல்லி நிறுத்தினார். வாத்தியார் அந்த ஜேசிஓவின் கைகளை பிடித்து கொண்டு, சொல்லுப்பா, எதுவாயிருந்தாலும் பயப்படாம சொல்லு, நான் அழமாட்டேன் என்று கூற, நீங்கள் அழமாட்டீங்கன்னு தெரியும் சார், ஆனால் நான் அழாம இருக்கணும்ல என்று சொல்லிவிட்டு தொடர்ந்தார். அதோ அங்கேதான் பாகிஸ்தானியர் HMGயால் வினாடிக்கு நூற்றுக்கணக்கான குண்டுகளை தெறிக்க விட்டு கொண்டிருந்தனர். 30 அடி தூரம் வரைக்கும் நாங்கள் 5 பேரும் முன்னேறிவிட்டோம். அதோ பாருங்க, அந்த மலைக்கு பின்னாடி தான் பதுங்கி இருந்தோம். பாகிஸ்தானிகளும் பாறைக்கு பின்னாடி நாங்கள் இருக்கிறத பார்த்துட்டாங்க. கொஞ்சம் கையோ காலோ அல்லது எங்கள் ஆயுத பைகளோ வெளியே தெரிஞ்சா போதும், குண்டுகளை படபடவென்று தெறிக்க விட்டானுங்க. பிரிகேட் ஸ்ட்ரென்த் அளவிலான இந்திய முன்னேற்றம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்க போகுது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்போதான் என்று சொல்லி அந்த ஜேசிஓ கொஞ்சம் பெருமூச்சு விட்டார். என்னப்பா ஆச்சு சொல்லு என்று அந்த வாத்தியார் கேட்க, ஜேசிஓ தொடர்ந்தார். இவனுங்க சுட்டுக்கிட்டே தான் இருப்பானுங்க, இது வேலைக்கு ஆகாது. நான் இந்த 30 அடிக்கு டெத் சார்ஜ் பண்ண போகிறேன். அதாவது அவனுங்க சுடுற குண்டுகளை உடம்பில் வாங்கிக்கிட்டு அவனுங்க பங்கர் வரை ஓடி பங்கருக்குள்ளே இந்த வெடிகுண்டை வீச போகிறேன். அவனுங்களை ஒழிச்ச அப்புறம் நீங்கள் பங்கரை பிடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கிரானடோட ஓட தயாரானேன். அப்போது தான் உங்கள் பையன் என்னை பார்த்து, பைத்தியமாடா நீ, உன்னை நம்பி வீட்டில் பொண்டாட்டியும் 2 சின்ன குழந்தைங்களும் இருக்குது, நான் இன்னும் கல்யாணம் ஆகாதவன், நான் அந்த டெர்த்து சார்ஜ் பண்ணுறேன், நீ கவரிங் ஃபயர் குடுடா போதும்னு சொல்லிட்டு என் கையில் இருந்த கிரேடை பிடுங்கிக்கிட்டு டெத் சார்ஜ் பண்ணாரு சார் உங்கள் பையன். பாகிஸ்தானியர் HMGயிலிருந்து மழை போல குண்டுகள் பாஞ்சது. உங்கள் பையன் வளைஞ்சு வளைஞ்சு டார்ஜ் பண்ணி பாகிஸ்தானியரின் பங்கரை அடைஞ்சு வெடிகுண்டுகள் பின்னை எடுத்துக்கிட்டு வெடிகுண்ட பங்கருக்குள்ளே சரியாக வீசி 13 பாகிஸ்தானியரை மேலுலகிற்கு அனுப்பி வச்சார். HMG செயலிழந்து எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துச்சு. உங்கள் பையனின் உடலை நான் தான் முதல்ல தூக்கி எவாக்குவேஷன் செய்தேன். 42 குண்டுகளை உடம்புல வாங்கியிருந்தார் சார் உங்கள் பையன். அவரோட தலையை என் கையில் தான் சார் தூக்கினேன். என் கையில் இருக்கும்போது தான் சார் உயிர் போச்சு. அவரோட சவப்பட்டியை உங்கள் கிராமத்துக்கு கொண்டு போகும் பொறுப்பு டியூட்டியை மேலதிகாரியிடம் அப்போ நான் கேட்டு பார்த்தேன் சார். இல்லை என்று சொல்லி வேற முக்கியமான டியூட்டி போட்டுட்டாங்க சார். ஒருவேளை அந்த சவப்பெட்டியை தூக்கும் பாக்கியம் கிடைச்சிருந்தா இந்த மலர்கள் அவனோட காலடியில் தான் போட்டிருப்பேன். அது கிடைக்கல. ஆனால் உங்கள் பாதங்களில் மலர போடும் பாக்கியம் கிடைச்சிச்சு சார் என்று பெருமூச்சுடன் முடித்தார். கிராமத்து வாத்தியாரின் மனைவியோ புடவை தலைப்பால் வாயை பொத்திக்கொண்டு சத்தம் வராமல் அழுது கொண்டிருந்தார். வாத்தியார் அளவில்லை.
அந்த ஜேசிஓ வீரரை தீர்க்கமாக பார்த்தார். வீரரும் அளவில்லை. வாத்தியாரை பார்த்தார். வாத்தியார் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. தன்னுடைய தோளில் தொங்கிக் கொண்டிருந்த ஜோல்னா பையில் இருந்து ஒரு பொட்டலத்தை எடுத்து ஜேசிஓ வீரரின் கையில் கொடுத்துவிட்டு, என் மகன் லீவில் ஊருக்கு வந்தா போட்டுக்கிட்டுன்னு ஒரு சட்டை வாங்கி வச்சிருந்தேன். ஆனா அவன் வரல. அவனது வீர மரணம் பற்றிய செய்தி தான் அப்போ வந்துச்சு. இனிமேல் யார் அந்த சட்டையை போட போறாங்க? அதான் அவன் உயிர் விட்ட இடத்திலேயே வச்சிடலாம். ஒருவேளை அவன் அந்த இடத்துக்கு ஆவியாவது வந்து போட்டுக்கிட்டும்னு கொண்டு வந்தேன். ஆனா இந்த சட்டையை யார் போட்டுக்கணும்னு இப்போ தெரிஞ்சிடுச்சு. மாட்டேன்னு சொல்லாம இதை வாங்கிக்க என்று கொடுத்தார். கை நீட்டு வாங்கி கொண்ட வீரரின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. இவர்களை போன்றோர்கள்தான் நம் நாட்டின் உண்மையான ஹீரோக்கள்.